உதயநிதி ஸ்டாலினுக்கு சத்தியமா சொல்றேன் ஒன்றும் தெரியாது. மாமனிதர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? வடிவேல் கூட நடிச்சாரா? அந்த படத்தை பார்த்தாது அவரெல்லாம் திருந்தலாம். கண்டிப்பா சொல்றேன், அவரே திருந்தலாம். இதுக்கான ஒரு வாய்ப்புகள் நானே தரேன். இத்தனை வருஷம் 59 வருஷம் நீங்க வந்து ஆண்ட கட்சி, நீங்க ரெண்டு கட்சியுமே ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க. எதிர்கட்சியா நின்று இடையில நின்று பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு? புதுசா வந்தவன ஏன் அப்படி கேவலமா பேசுறீங்க? அவங்களுக்கு ஏற்கனவே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை பாதுகாப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாயை திறக்க மாட்டேன்றாங்க. வாயை திறந்தா நம்மளுக்கு அந்த சேஃப்டி போயிடும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்க. சிஎம் சாருக்கு என்னமா தெரியுது? அங்க பக்கத்துல சொல்லி கொடுத்தாதானமா சிஎம் சாருக்கு தெரியுது. பொறுமையா போறாரு, பொம்மை போற மாதிரி போறாரு. நீங்க எதிர்கட்சியா இருந்துகிட்டு மக்களுக்காக அந்த கேள்வியை வந்து கேட்கணும், புரியுதுங்களா? அந்த கேள்வியை கேட்காம அதை விட்டு வெளிநடப்பு செய்யறது என்ன நியாயம்? அடுத்த தாவேக்கால போய் இணையிறது வந்து ரொம்ப தவறான செயல். அப்போ நீங்க முன்கூட்டியே சேர்ந்துருக்கலாமே, ஏன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன் போறீங்க? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல சொன்ன வார்த்தைகள் வேற மாதிரி, இப்ப பண்றதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி. அனுபவம் இல்லாம இருக்காங்க நிறைய பேர். அதாவது புதுசா வந்தவங்கன்றதை விட எதுலேயுமே அனுபவம் இல்லாதவங்க தான். நம்ம சினிமா துறையிலேருந்து வந்து சொல்லக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம்தான். ஒருத்தருக்கு அனுபவங்கள் நிறையா தேவைப்படுது இப்போதைக்கு. ஆனால் அரசியல் விஷயங்கள் வேற, சினிமா விஷயங்கள் வேற. நான் கூட சினிமா ஓடிடலாம், ஏதோ ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிடலாம். இல்லை, அவர் பேசுனது, இப்போ உதயநிதி பேசுனது இப்போதைக்கு கரெக்டான ஒரு வார்த்தைகள் தான். கரெக்டு தான், இப்போதைக்கு பேசுகிற வார்த்தைகள் கரெக்டு. ஆனால் அவரும் சினிமாக்காரர் தான், அதை யோசிச்சு அவர் பேசியிருக்கணும். அதனால அவர் பேசக்கூடாது இந்த வார்த்தையை. இதே அவங்க அப்பா நின்று பேசியிருக்கலாம், ஏன்னா அவரும் சினிமாக்காரர் தான், அவங்க அப்பாவும். அவர் கூட பேச முடியாது. இல்லையே, 59 வருஷமா செய்யாத இப்ப எப்படி புதுசா வந்து செய்ய போறீங்க? இந்த ஒரு 6 மாசம், இப்ப 40 நாள் 50 நாள் இருக்குமா? இல்ல மேடம், இப்ப வந்து 40 நாள் இருக்குங்களா விஜயோட ஆட்சி நடந்து? 40 நாள் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 40-45 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 40 நாளுக்குள்ள இவங்களை செய்ய முடியலன்னு சொல்றதுக்கு அவங்க நம்ம பிடுங்கின அணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னொருத்தன் ஆப்போசிட்ல இருக்கும் பிடுங்குவான். நம்ம இவரே நம்ம யோசிக்க முடியல, இதை நம்ம யோசிக்க முடியுமா? இப்ப 59 அரசியல், இவங்கெல்லாம் வந்து பெரிய அரசியலுடைய அனுபவசாலிங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க. காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்கு? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, வந்த உடனே 40 நாள்ல என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்காரு. இன்னும் நாட்கள்லாம் இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல. இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அவங்களோட டார்கெட்டே அது மட்டும்தான் இப்போதைக்கு. அவங்களுக்கு என்னன்னா, இவங்க புதுசா வந்தவங்களாம் நம்ப கூடாது. புதுசா விஜய்னு ஒரு பையன் வந்துட்டான், சின்ன பையன், அரசியலை பத்தி தெரியாது, சினிமாவில் இருந்தவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு ஈகோ பிரச்சனை. அந்த ஈகோ மட்டும்தான் அவங்களை தடுக்குது. இப்போ திருமாவளவன் சார் இங்கே வந்துட்டாரு, அவங்க கம்யூனிஸ்ட்காரவங்க எல்லாமே இங்கே வந்துட்டாங்க, இன்னும் காங்கிரஸும் வந்துட்டாங்க, இன்னும் மேலும் சில கட்சி வரதா கேள்விப்பட்டிருக்கேன் நான்லாம். இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா பெரிய ஆளுங்கட்சியா இவங்க தான் வரப்போறாங்க. சமீப காலத்துல இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் இருக்காது தமிழ்நாட்டுல. இனிமேல் புதுசா ஒரு கட்சிகள் உருவாகலாம் கண்டிப்பா. இப்படிதான் வருமே தவிர மக்களுக்காக என்ன சொல்றேன்னா, நீங்க 60 வருஷமா இருந்த 59 வருஷமா என்ன பண்ணீங்க? 59 வருஷமா எதுவுமே செய்யல. 40 நாள்ல வந்த ஒருத்தரை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கலாமா? ஒரு வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், இதெல்லாம் என்ன செய்யல, என்னெல்லாம் பண்ணல, நீங்க அப்படி கேட்கலாம். ஒரு 2 வருஷமா டைம் கொடுக்கணும். 40 நாள்ல மேடம் கண்டிப்பா முடியாது மேடம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முடியாது. இல்ல ஓகே தான், இப்ப பண்ண வரைக்கும் ஓகே. இதுக்கு மேல நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு சின்ன ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல அப்படின்னா வார்டு மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே டைமிங் வேணும். ஒரு வார்டு மெம்பரா இருந்தோம்னா, ஒரு தெருவுல எங்க ஊரெல்லாம் ஒரு வார்டு மெம்பர்னா அதுக்கான டைமிங் தேவைப்படுது. ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு டைம் தேவைப்படுது, கவுன்சிலருக்கு ஒரு டைம் தேவைப்படுது, ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு டைமிங் தேவைப்படுது, எம்எல்ஏவுக்கு ஒன்று தேவைப்படுது, எம்பிக்கு ஒன்று தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் சிஎம்க்கு ஒன்று தேவைப்படுது. சிஎம் வந்து பிஎம்கிட்ட கேட்கணும். இவங்கெல்லாம் கேட்டு வரதுக்குள்ள இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்க வந்து எதிர்கட்சி 59 வருஷமா எதுவுமே பண்ணாம இவங்களை வந்து குறை சொல்லலாம், தப்பெல்லாம் கிடையாது. எதிர்கட்சினா குறை சொல்றதுக்கு தான் எதிர்கட்சியே, இல்லைன்னா எதிர்கட்சியே கிடையாது. இதுதான் உண்மை. அதை செய்ய மாட்டாங்க மேடம். இன்ன வரைக்கும் என்ன செஞ்சு ஏடிஎம்கே அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதை மட்டும் தீர்வு மட்டும் கேட்டாங்க. அவங்க வந்து அப்பத்துல இருந்து என்ன, இந்த மது ஒழிப்பு மாநாடு, இந்த புகையில்லா தமிழகம், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அன்புமணி, அந்த சௌமியா மேடம் வந்து நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் எப்போதுமே. சரி, இப்போ ஒன்றும் கிடையாது, மார்க்கெட்ல நாங்களாம் வேலை பார்க்குறோம். மார்க்கெட்ல நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவையானது காலையில இருந்து வேலை பார்க்கணும், நைட்டு வீடியோ காலை எந்திரிச்சு வேலை பார்த்தோம்னா நைட் ஆச்சுன்னா நாங்கள் சரக்கு அடிச்சு தான் படுக்கணும். ஏன்னா எங்க சூழ்நிலை அப்படி, எங்களுக்கு இப்படி வேலை பார்த்தா தான் டெய்லி வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது. அன்புமணி ராமதாஸ் மேடம் என்ன சொன்னாங்க, சௌமியா மேடம் இதெல்லாம் வேண்டாம், எங்கள்கிட்ட இங்கே வந்து மீட்டிங் போடும்போது சொன்னாங்க இதெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஓகே தான் மேடம். கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அனுபவம் கிடையாது. இன்னொன்று விஜய் சாருக்கு கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அவர் சினிமாவில் மட்டுமே பெருசாலாம் சாதிக்கல, இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள், அவங்க கூட இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அனுபவசாலியா இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு நல்ல திறமையில இருக்கிறதுனால அவரோட பேச்செல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ஒண்ணும் கிடையாது. ராஜ்மோகன்லாம் பெரிய ஆளே கிடையாது. அவரெல்லாம் எப்படி ஜெயிச்சாரு? இப்போ ஒரு மந்திரியா இருக்காரு. எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல வந்து விஜய் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் சாதாரண ரசிகர் மன்றவர் தான். நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அன்னதானம் மட்டும் பண்ணிட்டு இருப்போம் டெய்லி. சும்மா சாதாரண ஒரு மனுஷர். எம்எல்ஏ அன்னைக்கு என் ஃப்ரெண்டு விஜய் பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. சும்மா சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு இவர். அவர் ஹோட்டல்ல நான் வேலை பார்த்துருக்கேன். சும்மா சாதாரண ஒரு மனிதர் தான். சும்மா நம்மளாம் எப்படி நடந்து போறோமோ அது மாதிரி உள்ள மனிதர். அவரு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பல்லடத்துல, திருப்பூர்ல யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. பெரிய பெரிய ஆள்லாம் எங்கேயுமே ஜெயிக்கல. பெரிய ஆள்னு சொன்னா விஜய் ஒரு ஆளை சொல்லலாம். மக்கள் மனசுல இருந்தா இவர் தானே இப்ப சிங்கமா இருப்பாரு. மக்கள் மனசுல அவர் எப்படி இருந்திருப்பாரு? மக்கள் ஒண்ணும் வேணாங்க. இப்ப 107 தொகுதி இவரு ஜெயிச்சிருக்காரு. மக்கள் மனசுல இருந்தா 210 சொன்னாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அவரெல்லாம் எதுக்காக அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க அந்த ஏரியாவில். எங்க ஏரியாவிலே ஸ்கூலை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இதெல்லாம் நேரு இவங்கெல்லாம் அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து சும்மா நம்ம சொல்லக்கூடாதுங்க வாயால. அவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையா செய்யுங்களேன். ஒரு அரசியல் செய்யறத நேர்மையா செய்யுங்க. ஓட்டு போட்டையா கையை பாருங்களேன். இன்னும் கூட அது காயில எடுக்காமலே வச்சிருக்கேன். அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல. இப்ப அவரால் வர முடியாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்ப வீட்லயே இருக்காரு. இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக தான் அவர் இருந்திருப்பாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு சத்தியமா சொல்றேன் ஒன்றும் தெரியாது. மாமனிதர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? வடிவேல் கூட நடிச்சாரா? அந்த படத்தை பார்த்தாது அவரெல்லாம் திருந்தலாம். கண்டிப்பா சொல்றேன், அவரே திருந்தலாம். இதுக்கான ஒரு வாய்ப்புகள் நானே தரேன். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு கூலி தொழிலாளி. நான் சொல்றேன் அவரெல்லாம் ஒரு சாதாரணமா திருந்தலாம். இதுக்கு மேலே சட்டசபையில போயிட்டு கேவலமா அவங்க அப்பா பண்ண வேலையை ஒரு செய்ய வேணாம். ஒரு நல்ல விஷயம் மேடம், நல்ல விஷயத்தை எங்க வேணாலும் செய்யலாம். நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது எப்படி இருந்து ஒரு அரசியல், இப்ப இந்த ஏரியாக்குள்ள நடந்து போனா கூட தைரியமா போற மாதிரி இருந்து. இப்ப இடையில ஒரு 5 வருஷம் நம்ம எப்படி 5 வருஷம் கிடையாது, ஏடிஎம்கே ஆட்சியிலும் எடப்பாடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த ஊழல், நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அடுத்த 5 வருஷத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. கற்பழிப்பெல்லாம் பாத்தீங்களா? எவ்வளோ 3 வயசு குழந்தை உடைய இப்ப ஆட்சி நடத்துறாருல இந்த விஜய்னு சொல்லிட்டு ஒரு பையன் புதுசா வந்திருக்கவரு. அவருக்கு கூட கஷ்டம் தான். அவரு ஆட்சியில நடக்குதுன்னா 10 நாளைக்கு 10 கற்பழிக்கு நடக்குதுன்னா இவரு ஆட்சிக்கு தான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் எதிர்கட்சிக்காரனே செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் கேட்கறேன். சட்டசபையில போய் பேசுறீங்களா? இல்ல, சட்டசபையில போயிட்டு 24 மணி நேரத்துல 12 கற்பழிப்புன்னு சொல்றீங்களே, இதுக்கான காரணம் நீங்களா அவரா? நீங்க இத்தனை வருஷம் ஆளுங்கட்சி, இத்தனை வருஷம் 59 வருஷம் நீங்க வந்து ஆண்ட கட்சி. நீங்க 2 கட்சியுமே ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க. எதிர்கட்சியா நின்று இடையில நின்று பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு? புதுசா வந்தவன ஏன் அப்படி கேவலமா பேசுறீங்க? இருக்கலாம்ல, நானே சொல்றேனே, இருக்கலாம். வாய்ப்புகள் நிறைய 199% வாய்ப்பு இருக்கு. ஏன் உங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்கடா, போயிட்டாங்களா அடிச்சு கைகள்லாம் உடைங்கடா, நீங்க 2 பேரை கொலை பண்ணுங்கடா, உங்களுக்கு பிடிக்காம கொலை பண்ணுங்கடான்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உதயநிதி ஸ்டாலின் தான் மாமனிதன் படம் பண்ணாரு. வடிவேலை வச்சுக்கிட்டு ஒரு, அதாவது ரொம்ப தலித் மக்களோட இதை வச்சு பண்ணாரு. அதுல வந்து எப்படி ஒரு கேரக்டர், அது நிஜத்துல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா நிஜத்துல இல்லையே. இதே அவங்க அப்பா இந்த மாதிரி கேரக்டர்ல இருந்து உங்களுக்கான அரசியல வந்து உங்க சபாநாயகரா கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க தாத்தா திருவாரூர்ல இருந்து வந்தாரு, அவர் வந்து சொத்தை சேர்த்து வச்சாரு. அதை வச்சு நீங்க மாநகராட்சி மேயரா நீங்க ஃபர்ஸ்ட் மு.க. ஸ்டாலின் எப்படி ஆனாரு? ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சியில மேயர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ, எம்பி, துணை முதல்வர்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாட்டிலே அறிமுகம். இப்ப ஆனா துணை முதல்வர் இல்ல, தெரியுங்களா? இவங்க அதுவும் டிஎம்கே ஆட்சியில மட்டும்தான். ஏன்னா அவரால் வர முடியாது நடந்து எங்கேயுமே. அவர் வயசானவர். ஆனா அப்பயே அவர் ராஜினாமா பண்ணிருக்கலாம் சிஎம். அதை மக்கள்ல யாரும் கேட்கல. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் யாரும் கொடுக்கல. நீங்களும் யாரும் கேட்கலையே. ஏன் மேடம் ஒரு மீடியா வச்சிருக்கீங்க, நீங்களே கேட்டுக்கலாமே. ஏங்க ஐயா வீட்டுல இருந்துகிட்டே அலௌன்ஸ் பண்றீங்க? மக்களை வந்து சந்திக்கலாமே. இப்ப விஜய் கேக்குறாங்களா, நீங்க என்ன பனையூர்ல இருந்துகிட்டு மட்டும் பேசுறீங்க, மக்கள் மீடியாவை வந்து பேச மாட்டேன்றீங்க கேட்டாங்கல்ல. எத்தனை தடவை கேட்டாங்க ஐயா எலெக்ஷனுக்கு முன்னாடி? வெளிலவான்னு கேட்டாங்க. அப்ப நீங்க எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தீங்க? வெளில வந்து மீடியாவை மீட் பண்ணீங்களா? சொல்லுங்க மேடம். இதையே விட்டுருங்க, இதை உடைய விட்டுருவோம் நம்ம. இப்ப இவரு சிஎம் ஆயிட்டாரு. இப்ப மு.க. ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும்போது எத்தனை நாள் மீடியாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு? கொளத்தூர் தொகுதியில எத்தனை தடவை போயிருக்காரு? ஒரு சேகர் பாபு இருக்காரு தெரியுமா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர். அவரை நான் பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசை இருக்கு எனக்கு. நேராவே எங்க ஊர் பக்கத்துல தான் ஸ்ரீரங்கம் ரமேஷ் பையன், என் ஃப்ரெண்டு தான் அவங்களாம். கிரிக்கெட் விளையாட ஒன்னா. ஆமா, இன்னைக்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவரு. அவரை போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி வெற்றியூர் சுரேஷாமா அப்படின்ட்டு. நல்ல பையனாச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்ப. அவர்கிட்ட அமைச்சரா இருந்தா நமக்கு அவரோட உதவி நமக்கு தேவையில்லை. எனக்கான வேலை இருக்கு, டெய்லி எனக்கு சம்பளம் இருக்கு, எனக்கு அது போதும். இப்ப எல்லாம் சாதாரண ஒரு என்ன மாதிரி ஒரு ஆளு தான் வந்து எல்லாருமே இங்க வந்து எம்எல்ஏ, எம்பி, பெரிய மாவட்ட செயலாளர் எல்லாருமே. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றதுல ஏதாவது 100ல் ஒரு 1ஆவது உண்மை இருக்கான்னு பாருங்களேன்.
இல்ல நீங்களே சொல்லுங்க, நான் அதுக்கான பதில் சொல்றேன் வேணாம். இவங்க இப்ப தாவேக்காவில் என்ன சொல்றாங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் நேரா கேளுங்க. இப்ப எங்களால முடிஞ்சது இப்ப 40 நாள்ல இவ்வளவு செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த கூட்டுறவுல விவசாய கடனை வந்து 70,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதையும் அடுத்து கொஞ்சம் பண்ணுவேன்னு இல்ல சொல்லிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் டைமிங் வரட்டும். இப்ப இவங்க ஊழல் ஆட்சியில எதுவும் பண்ண முடியாது மேடம். இந்த ஊழலை குறைச்சாலே இவர் சொன்னது எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்ப இருக்கிற எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், மினிஸ்டர் எல்லாருமே யாரும் ஊழல் பண்ற ஆளுங்கள் கிடையாது. எல்லாம் ஒரு சாதாரண மனிதர், நேர்மையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியுமா அமைச்சரு, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் இருக்கு. அவங்க ஊழல் பண்ண காசை வச்சாலே நம்ம இந்த கடனை புறாத்தையும் அடைச்சிடலாம். அவங்களுக்கு தேவையானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைச்சருக்கும் ஒரு 1000 கோடி போல சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஊர்ல அப்படிலாம் இருக்காங்க. எங்க ஊர் அமைச்சரு, பக்கத்து ஊர் அமைச்சரு, அதான் ஒரு இதுலயும் மாவட்டத்திலயும் அப்படி ஒரு அமைச்சர் இருக்கும் போதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த கடனெல்லாம் சேர்த்து அவங்க வச்சிருந்தாலே இப்ப நம்ம வந்து இந்த கடன் இல்லாம ஆக்கியிருக்கலாம். நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ செஞ்சிருக்கலாம் டிஎம்கே ஆட்சிலேயே. இப்ப அடுத்தது இப்ப டிஎம்கே ஆட்சி தான் நடந்திருக்கும். கருத்து கணிப்புல நானே சொன்னேன், டிவிக்கு அதிகபட்சம் ஒரு 70 ஜெயிச்சிரும், ஏடிஎம்கே வராது, டிஎம்கே டாப்ல போயிருன்னு நான் சொன்னேன் கருத்து கணிப்புல. ஆனா நான் டிவி பார்க்கும்போது அப்படியே மாறிடுச்சு சேனலு. அது ஒரு வித்தியாசமான ஒரு இது ஓனாச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தாரு. சோஃபா மாடல் ஆட்சி. இல்ல அவர் சொல்றது இருக்கலாம், ஏன் அது உண்மை கிடையாது. சோபா மாடல் ஆச்சுன்னா அவர் முன்னாடியே திருமாவளவன் வந்திருக்கணுங்க. திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, நம்ம இருந்துட்டோமே, நம்ம என்ன பண்றது. ஆனா திருமாவளவனுக்கு ஒரு வருத்தங்களும் இருக்கு அவருக்கு. நம்ம முன்னாடியே வந்திருந்தா அவர் 20 தொகுதி கொடுத்துருப்பாங்க, 20 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்து. ஏன்னா இன்ன வரைக்கும் 20 தொகுதி யாரும் கொடுத்ததே கிடையாது. ஏடிஎம்கே கொடுத்ததில்ல, டிஎம்கே கொடுத்தது கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். இல்ல நமக்கெல்லாம் வருத்தங்க அது கண்டிப்பா. இல்ல அப்படி இல்ல, கொடுத்துருக்கதெல்லாம் அதெல்லாம் ஒரு வருத்தங்கள் தான். அதெல்லாம் கொடுத்துருக்க கூடாது, அவங்க வாங்கியிருக்க கூடாது. இவர் கொடுத்திருந்தாலும் அவங்க வாங்கியிருக்க கூடாது. டிஎம்கே கொடுக்கல இத்தனை வருஷமா இருந்தே. இப்ப நம்ம அதாவது சப்போர்ட் தான் பண்றேன், நான் கூட்டணிக்கெல்லாம் போகலன்னு தான் சொன்னாரு அவரு. அந்த வருத்தங்கள்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கு, நான் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப கம்யூனிஸ்ட்ல என்ன சொன்னாங்க, நான் சப்போர்ட்டை மட்டும் கொடுக்குறேன், ஆனா வந்து எனக்கு போஸ்டிங், மினிஸ்ட்ரி போஸ்டிங் வேணாம். இதுதான் மரியாதையான ஒரு அரசியல். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல், 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்னா உங்களை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன், ஏடிஎம்கே பத்தி நான் பேச மாட்டேன், டிஎம்கே பத்தி நான் பேச மாட்டேன். இப்படித்தான் அரசியல். அவர் பேச வேண்டியது பேசல, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இங்க சட்டசபையில எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்கள கிண்டல் பண்றது, இவங்களை கிண்டல் பண்றது, அதெல்லாம் கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க புரியுதுங்களா? தேவையானது மக்களுக்கு பேச மாட்டீங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேச தெரியும், நான் வேணான்னு சொல்ல வரல, ஆனா ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யலாம்னு சொல்ல வரேன். ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்ய மாட்டீங்களே, அதை விட்டுது அவங்கள கிண்டல் பண்றது, இவங்க அவங்கள. நான் வந்து எதிர்கட்சியா இருந்து திமுகவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க இத்தனை நாளா ஒழுங்கா ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா அடுத்த பின்னாடி வரவங்க வந்து அதை பத்தி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ அவரும் பேசுறதுக்கு அந்த அருகதை இல்லை. எதிர்கட்சிய தலைவரா இருந்து திமுக வந்து பேசுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி உள்ள வந்திருந்ததுன்னா அவங்க கேள்வி கேட்கறதுக்கான அந்த கட்ஸும் வந்து அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த ஊழலும் பண்ணலை, மக்களுக்காக என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த கட்டமைப்பு வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் மற்றவங்க கிட்ட அந்த கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு இருக்குன்னாலும் அவங்களுக்கு இத்தனை வருஷம் 50-60 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. திமுக அதிமுக 2 பேரும் இருந்திருக்காங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வந்து சிஎம் சார், ஒரு விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த பாலியல் தொல்லை வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கான ஆக்ஷன் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. அப்போ இதை விட ஆக்ஷன் இன்னும் சிவியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பழி போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்களேன், இதுக்கு முன்னாடி இவ்வளோ இல்லைல்ல, இப்போ ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லை, அதை என்ன சொல்ல வரீங்க? அவர் சொன்னது என்ன, அவர் சொல்றத வந்து செய்யறது வந்து பாசிபிள் இல்லை, இப்போ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கான ஒரு தொழில் துறை வந்து உருவாக்கணும் புரியுதுங்களா? மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கணும். அதெல்லாம் அதிகரிச்சாதான் மக்களோட வாழ்க்கை தரம் வந்து மாறும். அந்த வேலையை மாற்றணும், அதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். அதை செய்யறத விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ சட்டசபையில் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த வேகம் பத்தலை.
அவங்க என்னன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை பத்தி பேச மாட்டாங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசுவாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசுறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்கள நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க அதுக்கான பதில வந்து சொல்றது இல்லை. புரியுதுங்களா? எதிர்க்கட்சியா இருக்கும்போது இதை எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, இதே ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கேள்வி கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டாங்க? ஆமா, மக்களுக்காக அதை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு இவங்களை எப்படியாவது குறை சொல்லணும், அதை மட்டும் குறை சொல்ற வேலையை மட்டும் சரியா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆட்சி இன்னும் இவங்களுக்கு அனுபவம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அனுபவம் உள்ள நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு என்ன வேலைகளை வந்து தீவிரமா செய்யணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாமையா இருக்கும், ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கும். ஆனா அதுக்கான அந்த ஆதாரங்களை வந்து மக்கள் தான் காட்டணும். ஏன்னா இல்லைன்னா இப்போ இருக்கிற அரசு வந்து அந்த ஆதாரங்களை திரட்டி அதுக்கான வேலையை செய்யணும். புரியுதுங்களா? வந்துட்டாங்க, நான் என்ன சொல்றேன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இனிமே வந்து அவங்க கிட்ட தானே எல்லா துறையும் இருக்குது, போலீஸ் துறையிலேருந்து எல்லா துறையும் அவங்க கிட்ட தானே இருக்கு. இவங்க தான் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து வேகமா எடுத்து செய்யணும். அது வந்து ரொம்ப தவறான செயல். நீங்க எதிர்க்கட்சியா இருந்துக்கிட்டு மக்களுக்காக அந்த கேள்வியை வந்து கேட்கணும். புரியுதுங்களா? அந்த கேள்வியை கேட்காம அதை விட்டு வெளிநடப்பு செய்யறது என்ன நியாயம்ன்ற? புரியுதுங்களா? ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க செஞ்சிருந்தா இப்ப என்ன மிஞ்சி போனா ஒரு 40 நாள் ஆயிருக்குமா? அந்த 40 நாளுக்குள்ள இது வரைக்கும் இவங்க என்ன செஞ்சாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, புரியுதுங்களா? அனுபவம் உள்ள கட்சி 50-60 வருஷமா அந்த திராவிட கட்சிகள் வந்து இருந்திருக்காங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நீங்க இது வரைக்கும் எல்லா உங்களோட சரியான கடமைகளை வந்து ஒழுங்கா செஞ்சிருந்தனா இது வந்து தொடராது. புரியுதுங்களா? நீங்க சரியா செய்யாததால இதெல்லாம் தொடருது. சரியா செஞ்சிருந்தா இதெல்லாம் தொடராது. ஆமா, அவரு வரதுக்கு முன்னாடி இந்த சோஃபாலாம் எல்லா இடத்துக்கும் போயிருக்குல்ல, அதுதான் வெளிப்படையா ஓப்பனா எல்லா இடத்துக்கும் தெரியுது. அதாவது நியாயமா ஆட்சியை பிடிக்கிறவங்க நியாயமா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சா அது முடியாத விஷயமா இப்ப இருக்குது. இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நியாயமா ஒரு கட்சி தலைவர் வந்து வர முடியாது. இப்படி லஞ்சம் கொடுத்து ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க கிட்ட கொண்டு வர்றதுன்றது ரொம்ப தவறான செயல். இது இல்லாம இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ மக்கள் வந்து நாங்க உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டோம், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை விட்டுட்டு வேற ஒரு கட்சி கூட தாவேக்கா புதுசா வந்த கட்சி கூட போய் சேர்ந்துட்டீங்க. அப்போ நாங்க யாரை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்? புரியுதுங்களா? தாவேக்கா நம்பி யாரும் ஓட்டு போடல. இப்போ போட்டவங்களும் இன்னும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி திமுகவை நம்பி சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஏடிஎம்கே அதிமுகவை நம்பி ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக நம்பி ஓட்டு போட்டவங்க இப்போ வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த தாவேக்கால போய் இணையிறது வந்து ரொம்ப தவறான செயல். அப்போ நீங்க முன்கூட்டியே சேர்ந்துருக்கலாமே, ஏன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன் போறீங்க? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன். மக்களும் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, இப்போ நீங்க வந்து ராஜினாமா பண்றீங்க. இப்போ ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் வந்து ஒரு தேர்தல் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரோட வரி பணத்துல இருந்து பண்றாங்க? புரியுதுங்களா? மக்களோட வரி பணம். எங்களை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேன். எவ்வளவுதான் நான் அடித்தட்டு மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரோட வரி பணமும் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண சோப்பு சீப்பு ஷாம்புல இருந்து எல்லா இடத்துலையும் வரி பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து அன்றாட வாழ்க்கையில நாங்க படுற கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இவங்க சர்வசாதாரணமா இவங்க கிட்ட பணம் இருக்கு, இவங்க வந்து கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க எங்களோட வரி பணத்தை எடுத்து தான் நீங்க செலவு பண்றீங்க. அப்போ யோசிக்கணும், மக்களும் யோசிக்கணும். என்னன்னா இந்த மாதிரி கட்சி விட்டு கட்சி தாவர எம்எல்ஏக்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது. புரியுதுங்களா? போடக்கூடாது. ஏன் போடணும்? அவங்களுக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒண்ணு அந்த சொந்த கட்சிக்காரனுக்கு உண்மையா இருக்கணும், புரியுதுங்களா? இல்ல அந்த எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்றியா அவனுக்காவது உண்மையா இருக்கணும், இல்ல மக்களுக்காவது உண்மையா இருக்கணும். நீ யாருக்குமே உண்மையா இல்லாத போது நீங்க எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து நின்று ஜெயிச்சு என்னதான் பண்ண போறீங்க? நான் கேட்க. புரியுதுங்களா? அவங்க கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு? விஜய்ன்ற ஒரு முகம், அந்த ஒரு முகத்துக்காக நீங்க ஓட்டு போடலாமா? அவர் என்ன செய்ய போறாரு, அவரோட செயல் திட்டம் என்ன, மக்களுக்கு நாளைக்கு வந்தா எப்படி எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நீங்க வந்து என்ன முன்னெடுத்து வச்சீங்க? அவங்க எதுவுமே முன்னெடுத்து வைக்கல. வெறும் விஜய்ன்ற முகத்துக்காக நீங்க ஓட்டு போடுறது ரொம்ப தப்பு. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன். ஒரு முகத்துக்காக ஓட்டு போடுறது ரொம்ப தப்பு.
உண்மையாவே மக்களுக்காக அவங்க என்ன செய்ய வராங்க, அவங்க செயல் திட்டம் என்னன்னு மக்களுக்கு சொல்லணும். இலவசங்கள்னு சொல்லி இலவசங்கள் வந்து அறிவிச்சிங்கல்ல, அறிவிச்ச எந்த இலவசத்தையும் உங்களால ஒழுங்கா உருப்படியா கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியல. டைம் கேட்டிருக்காரு. டைம் கேட்டிருக்காரு. எதுக்காக நீங்க டைம் கேட்க? அப்போ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இத்தனை லட்சம் கடன், 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது தமிழ்நாடுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும் இல்ல? தெரிஞ்சு தானே வந்தீங்க. அப்போ தெரிஞ்சு வந்து அப்புறம் ஏன் மக்களுக்கு அந்த பொய்யான வாக்குறுதியை வந்து கொடுக்கணும்? இப்ப அது ஒரு மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வச்சவங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். திராவிட கட்சிகள் இவங்க வந்து சிபிஎம் மாதிரி கட்சிகள் வந்து போராட்ட அமைப்பு உள்ள கட்சி, புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முழுசா ஆட்சிக்கு வந்து உட்காரணும்னு ஆசை இல்லையா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இப்போ ஏன்னா திருமாவளவன் மாதிரி ஒரு பெரிய மனுஷன்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா மக்களுக்காக போராடி இருக்காரு, செஞ்சிருக்காரு. ஆனா திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருந்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஏன் வந்து ஒவ்வொரு கட்சியும் இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி அங்கங்க போகாம தனிச்சு நிக்கணும். தனியா, அதாவது மத்தவங்க கூட கூட்டணியில போறதுக்கு எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி கட்சி? புரியுதுங்களா? மத்தவங்க கூட கூட்டணியில் போறதுக்கு நீங்க எதுக்கு தனியா வரணும்? உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சி? அதுக்கு அந்த கட்சியிலேயே போய் இணைஞ்சிடலாமே. புரியுதுங்களா? அந்த கட்சியிலேயே போய் இணைஞ்சிடலாமே. எதுக்கு நீங்க வந்து தனிச்சு ஒரு கட்சியை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு நான் தொண்டர்களை வச்சுக்கிட்டு ஒரு 2 சீட்டுக்காக நீங்க வந்து நிக்கிறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் 2 சீட்டு. இந்த வாட்டி எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு. 2 சீட்டு 3 சீட்டுக்காக தான் வந்து நிக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க நில்லுங்க, தனிச்சு நில்லுங்க. உங்களோட ஐடியாலஜி வந்து மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நிக்கிறீங்க, போராடுறீங்க. அவர் ஜெயிக்கணும். மக்கள் மனசுல இருந்தா ஏன் அவர் ஜெயிக்காம போறாரு? மக்கள் மனசுல இருந்தா ஏன் ஜெயிக்காம போறாரு? மக்கள் மனசுல அவர் இல்ல. இத்தனை வருஷம் நீங்க உங்க ஆட்சி காலத்துல வந்து நீங்க செஞ்ச செயல் வந்து மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகல எதுவும் பெருசா. சிஎம் சார் வாய் தரங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎம் சார் எங்கம்மா வாய் திறக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையன் கற்றுக் கொடுத்தால் தானம்மா சிஎம் சார் அதை வச்சு தானம்மா அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து தானம்மா படிக்கிறாரு. அவர் மனப்பாடமாக எடுத்து படிக்கணும். எடப்பாடி எப்படி பேசுகிறாரோ அதுமாரி பேசணும். எங்கே பேசுகிறாரு? இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கறத பார்த்து தானே கற்றுக்கிறாரு. அவர் அனுபவம், அவருக்கு அனுபவம் இல்லையம்மா. இன்னொருத்தர் செங்கோட்டையன்கிறாரு, அவர் அனுபவம். அதை அவர் சொல்லி கொடுத்தால் தானே நம்ம அப்படி சொல்கிறாரு. எடப்பாடி எங்கம்மா சிரிச்சாரு? எடப்பாடி நெருங்க விட மாட்டேன்றாருமா. அவங்க அப்பா காணா, ஸ்டாலினி காணாங்க. அது கொளத்தூர் தொகுதியில தோத்து போயிட்டாரு. அதனால அங்கேருந்து அவரை உட்கார வைக்கும் பொழுதுலாம் உதயநிதி ஸ்டாலினி பேசுறாரு. எடப்பாடி செய்தி ஆள் தான் சிரிச்சிருந்தாங்க. எடப்பாடி சிரிக்கல இல்லைம்மா. அவங்களுக்குமா ஏற்கனவே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை பாதுகாப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாயை திறக்க மாட்டேன்றாங்க. வாயை திறந்தா நம்மளுக்கு அந்த சேஃப்டி போயிடும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அப்போ பயப்படுறாங்களா? பயப்படுறாங்க, வேற எதுவும் இல்லை. வேற ஏன்? அதுமாரி போயினா சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்கம்மா. அது பயந்து தானே ஆகணும். யாராக இருந்தாலும் நான் கூட சொத்து சேர்த்து வச்சிருந்தேன்னா கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். அவங்களுடைய வேலை அது. நீங்க போகணும். அரசியல்னு வந்தால் கட்சிக்காரன் எல்லாம் வேலை தான் அது. அரசியல்னு வந்தால் யாராக இருந்தாலும் சும்மா சொல்லுவாங்க, சும்மா வேலை செய்கிறேன், சும்மா போய் அதெல்லாம் இல்லை. அவன் ஒரு பெட்டி கொடுத்தா அவன் சம்பாதிச்சு போகிறான் இருக்கிறான். இல்லாத எவனும் அரசியலுக்கு வரதில்லை. சம்பாதிக்க தான் வருவானுங்கள கண்டி சும்மா வேலை செய்கிறதுக்கு அரசியலுக்கு வருவானுங்க. இப்போ நான் கூட எனக்கு 10 ரூபா அரசியல் கட்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வருவேன். அப்போ ஒழுங்கா வந்து ஒர்க் பார்க்கணும்ல. ஒழுங்காக பார்க்கணும். எங்கே பார்க்குறீங்க? ஒழுங்காக பார்க்கவே மாட்டேன்றாங்கல்ல. இப்போ கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் எடுத்து சேர்ந்தார், நல்லா ஒர்க் பண்ணார், அவரே தோத்துட்டார். மீதி தொகுதியெலாம் அப்படியே விட்டுட்டாங்க. அதுமாரி எல்லா தொகுதியும் சேர்ந்துருந்தா இப்போ டிஎம்கே கூட வந்திருக்கலாம். வாய்ஸ் கட்சி இது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வந்து 1 மாசம் ஆச்சு. வந்து 1 மாசம் ஆச்சு. 40 நாள் ஆச்சு. இன்னும் அவர் சொன்னது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே செய்யறேன்னு சொல்றாங்க. அது எப்படி? இப்போ அவரும் செய்யறாருன்னா எதனா ஒரு பொருள் தான் எடுத்து சேர்ந்துக்கிறாரு. இன்னும் நடவடிக்கை இன்னும் உட்காந்து பார்க்கணும். இன்னைக்கு பஸ் ஏதோ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பழகுது. 300 பஸ் தான் கேள்விப்பட்டுக்கிட்டு 300 பஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு. இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தால கற்றுக்கிட்டு தானே பண்ண முடியும். கற்றுக்கணும் பண்ண முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுத்தாருல, அந்த அறிக்கையை மொத்தமாக எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க டிஎம்கேல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். வந்தா வரணும், நல்லது செய்தா ஆட்சி அமைக்கலாம். அதிமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எதிர்பார்த்துது. நடுவில் விஜய் வந்ததெல்லாம் விஜய் மூஞ்சிக்கோசம் ஓட்டு ஜனங்க மக்களுங்க போட்டுச்சு. அவ்வளோதான். சிஎம் சாருக்கு என்னமா தெரியுது? அங்கே பக்கத்தில் சொல்லி கொடுத்தானமா சிஎம் சாருக்கு தெரியுது. பொறுமையாக போறாரு, பொம்மை போற மாதிரி போறாரு. என்ன படத்துல போற மாதிரியா போறாரு? இப்ப அதான் சொல்றாங்க. இப்போ வந்து இது வந்து கேலி கோமாளி மாதிரி இருக்கு, சினிமா நடத்துற மாதிரி நடத்துறாங்க சொல்றாங்க. அது சொல்றோம் சொல்லின்னு தான் இருக்கும் எல்லாமே. நான் கூட இப்போ அரசியல் நான் ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்னன்னு தான் சொல்லுவாங்க.
சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல. சோபால பணம் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு சோபா மாடல் ஆச்சு. அசம்பிளியில் அது அசம்பிளியில் சொன்னாலும் லோக்கலில் மக்களுங்க சொல்கிறாங்க அடிக்கடிக்கு ஏன் சோபா அனுப்புகிறாருன்னு. சோபாவில் என்ன இருக்குது? அப்போ சோபாவில் பணம் தானே சோபா அனுப்புறாங்க. எந்த முதலமைச்சரும் அதுமாரி சோபா அனுப்பிச்சு அதுமாரி உக்காந்தது இல்லையா? இது என்னமா புதுசாக சோபா அனுப்புறது சொல்லுங்க. நடுவருங்க வந்து இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படிமா நடிப்பார்? நடிக்க மாட்டார். முதலமைச்சராக இல்லைன்னா நடிப்பார், அது கன்ஃபார்மு. இப்போ அவர் சொல்கிற சினிமாவில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் இது வந்து முதலமைச்சராக நல்லது சேர்ந்தாரா, நாட்டுக்கு நல்லது சேர்ந்தா இன்னும் 5 வருஷம் கூட ஆளலாம். நீங்கள் வந்து ஆமாம், அவரே டைரக்டர், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கல்ல. இப்படின்னு பண்ணுறாருமா ஆக்ஷன்? என்னம்மா ஆக்ஷன்? அது ஒன்றும் புரியலம்மா எனக்கு. என்ன ஆக்ஷன்னு? அது என்ன ஆக்ஷன் இப்படின்றாருமா? அது என்ன ஆக்ஷன் ஒன்றும் புரியலையம்மா. என்ன ஆக்ஷன் புரியல. மக்களோட மனசுல இருக்கிறாருன்னா அந்த டிஎம்கே காரங்க தான் மக்களோட மனசுல இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரனும் மக்களோட மனசுல இருக்க முடியாது. அப்படியா கலிகலன்னு கேக்குறீங்களா? ஏமா கலிகலன்னு சொன்னா அவங்க கூட இருக்கிற தொண்டருங்களே அவரை தோக்க வச்சுக்கிறோம். அவர் நல்லா சேர்ந்தாருமா. கொளத்தூர் தொகுதி வந்து நல்லா பாராட்டு. பஸ் ஸ்டாண்ட்ல ஏசி போட்டுக்கிறாரு, பெரிய ஸ்கூல் எல்லாமே எல்லாம் சாப்பாட்டுல இருந்து எல்லாமே கொளத்தூர் தொகுதி அருமையா தான். கூட இருக்கிற அவங்க ஆளுங்களே அவரை தோக்க வச்சுக்கணும்.